2021ஆம் ஆண்டு முதல் இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரையில் மலாக்காவில் உள்ள அரசாங்க மருத்துவமனைகளில் மொத்தம் 758 பேர் மனநல சிகிச்சை பெற்றுள்ளனர். இவர்களில் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்டோருக்கு மனசோர்வு, அதாவது டிப்ரெஷன் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக மாநில சுகாதார மனிதவள ஒற்றுமை குழு தலைவர் டத்தோ இங்வே ஈஷெம் தெரிவித்தார். சிகிச்சை பெற்றவர்களில் 600 பேர் புதிய நோயாளிகள், 158 பேர் தொடர் சிகிச்சைக்காக மலாக்கா மருத்துவமனையிலிருந்து பரிந்துரைக்கப்பட்டவர்கள் ஆவர். இவர்களில் 48 விழுக்காட்டினர் மனசோர்வு, 24 விழுக்காட்டினர் பதட்ட கோளாறுகள், 18% ஸ்கிசோஃப்ரேனியா ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று இங்வே கூறினார். மாநில அளவிலான உலக மனநல தினம் வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே 2025ஐ SMK புக்கிட் ரம்பாயில் தொடங்கி வைத்த பிறகு அவர் பேசினார். மனநல சேவைகளில் பரிசோதனைகள், ஆலோசனைகள், உளவியல், சமூக ஆதரவு ஆகியவை அடங்கும் என்றும் தீவிரமான அறிகுறி உள்ள நோயாளிகள் நிபுணர்களுக்கு பரிந்துரைக்கப்படுகின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே மந்தாரி மைமிண்டா போன்ற திட்டங்கள் மை சஜாத்ரா செயலி மூலம் சுய மதிப்பீட்டு வசதிகளை வழங்குகின்றன. அத்துடன் கே மைண்ட்செட் முன்முயற்சியானது மனநோயை சுற்றியுள்ள களங்கத்தை குறைப்பதற்காக சமூக தலைவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.